நேற்று முந்தின நாள் விக்ரம் வீடியோ ஒன்று வைரலாக இருந்தது. வந்து ஒரு மனித குரங்கு அது வித்தியாசமாக இருக்கும். அதை கூப்பிட்டு மடியில் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அதை கொஞ்சிட்டு அது ஒரு பெண் குரங்கு வந்து இவன் சொல்லிகிட்டு இருப்பார். ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. வந்து எல்லோரும் நிறைய பாசிட்டிவாக கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. வந்து விக்ரமே வளர்க்குறாரு அந்த குரங்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருந்தார், இதெல்லாம் பண்ணார். அதுக்குள்ளே அது ஒரு அரிய வகை குரங்கு. அந்த குரங்கு வந்து அனுமதி இல்லாமல் ஒரு மனித குரங்கை இவர் எப்படி வளர்க்கலாம் வீட்டில் அப்படின்ற கேள்வி நிறைய ஊடகங்கள் வர ஆரம்பித்தது. வந்து அது சம்மந்தமாக வனத்துறை கூட விசாரிக்கணும். இது வந்து ஒரு அரிய விலங்கு. வந்து நீங்கள் பெரும்பாலும் இந்த அரிய விலங்குகளை வந்து நம்ம செல்லப்பிராணிகளாக வளர்க்கக்கூடாது. நம்ம இன்னும் கேட்டால் நமக்கு வந்து மானை வேட்டையாடக்கூடாது. நம்ம துபாயில் வந்து மான்கறியை விற்கிறான். இது என்னென்னா லார் கிப்பன் அப்படின்ற இந்த குரங்கு, மனித குரங்கு. இது பெரும்பாலும் மலேசியா, அதிகமாக வந்து இந்தோனேஷியாவில் இருக்கிற குரங்கு. இந்த குரங்கு எப்படி விக்ரம் கையில் வந்தது, இவர் எப்படி இதை விளையாடுறாரு, இது அவருடைய வீடா, இது அவருடைய பண்ணை வீடா, இது எவ்வளோ நாள் வளர்க்குறாரு, இதுக்கு எப்படி அனுமதி வாங்கினார், இது அனுமதி சான்றிதழ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு வனத்துறை விசாரித்ததாக ஒரு தகவல். அப்போ அவங்க கலெக்ட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, இதை வந்து ஆரம்பத்தில் இந்த மனித குரங்கு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி மணிப்பூரில் ஒரு நபர்கிட்ட இருந்திருக்குது. அவர் தான் 3 குரங்கு வச்சுருந்துருக்கார். அந்த மணிப்பூரில் வச்சுருந்தா அந்த நபர் வந்து ஒரு வருடம் கழித்து ஈரோடு பெருந்துறையில் இருக்கிற ஒருத்தருக்கு கொடுக்குறாரு. வந்து அது விற்கிறாரா அல்லது கொடுக்குறாரான்னு தெரியல. வந்து அந்த ஈரோடு பெருந்துறையில் இருந்தவர்கிட்ட இருந்தது தான் இங்கே வந்திருக்குது விக்ரம் கையில். இது சரியா? குறிப்பாக இந்த லார் கிப்பன் இந்த விலங்கு வந்து இந்தோனேஷியா காடுகளில் ஒரு தனித்து இருக்கக்கூடிய விலங்கு. வந்து இந்த மனிதர்கள் வந்து பெரும்பாலும் சார்ந்து இருக்கா. சில விலங்குகள் பார்த்திங்கன்னா அதிக மரத்தில் தான் இருக்கும். இதனுடைய இது வந்து மரத்தில் இருக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கரெக்டாக சூரிய அஸ்தமனம் ஆகுது இல்லைங்களா, இந்த சூரிய அஸ்தமனம் அவங்கணுமே போய் படுத்துருமா, போய் அது பாட்டு தூங்கிடும். சூரியன் விடிய ஆரம்பித்த உடனே எழுந்துக்கும். இதுதாங்க பண்டைய மனிதன் பண்ண வேலை. அது சூரிய அஸ்தமனம் எப்போ நடக்கும்? ஒரு 5:30-6 மணிக்கெலாம். அந்த காலத்தில் 6 மணிக்கெலாம் மனுஷன் சாப்பிட்ருவான். சாப்பிட்டு 6:15-6:30 பாய போட்டு படுத்துருவான். அவன் தான். அதுதான் நிஜமான ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. இப்போ கூட டயட்டில் இருக்கிறவங்க அதை தான் சொல்கிறாங்க. வந்து உங்களுடைய டின்னரை முடிஞ்சால் 6 மணிக்கு, இல்லைன்னா 6:30 மணிக்குள்ளே முடிச்சிடுங்க, நீங்கள் எப்படி சூப்பராக இருக்கும் பாருங்கள் உடம்பு அப்படின்றாங்க. அது இன்றைக்கி இருக்கிற இந்த பெருநகர வாழ்க்கையில், மெட்ரோபாலிட்டன் சிட்டி இங்கே இருக்கிற வாழ்க்கையில் அது சாத்தியம் இல்லைன்னா கூட அந்த குரங்கோடைய அந்த குணாதிசயம் எப்படி இருந்திருக்கு பாருங்கள். அது குரங்குல இருந்தால் மனுஷன் பிறந்தான் அப்படின்னு. அப்படி அந்த குரங்கு ரொம்ப அரிய வகை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது வேர்ல்டுலேயே. அதுவும் இந்தோனேஷியா காடுகளில் மட்டும்தான் இருக்குது. அதை மற்ற நாடுகளுக்கு கடத்தின்னு போகக்கூடாது, அனுமதி கிடையாது. இந்தியாவில் அனுமதியே கிடையாது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் அதை வந்து வளர்க்கக்கூடாது. பல விலங்குகள் இருக்குது, லிஸ்ட்டில் இருக்குது. அப்போது இது எப்படி நடிகர் விக்ரம் கையில் வந்தது? இது ரொம்ப நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனையா? இதை ஏன் பிடிச்சி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டால், நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனையும் கூட தான் அது. ஏன்னா இந்த லாக்டவுன் முடிஞ்ச பிறகுன்னு நினைக்கிறோம். அது முடிஞ்ச பிறகு இந்த கிளி ஜோசியம் பார்த்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா, இப்போ கிளி ஜோசியம் கம்மியாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் கிளி வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க வனத்துறை. கிளி வளர்க்குறவங்க, கிளி ஜோசியம் பார்க்குறவங்க, கூண்டில் வச்சுருக்கிறவங்க எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே வந்து அந்த கிளியை வந்து வனத்துறைக்கிட்ட ஒப்படைச்சிடணும். அப்படி ஒப்படைக்கலை அப்படின்னா நாங்கள் வந்து பிடிச்சோம்னா ஃபைன் அடிப்போம் அப்படின்னா. அதனால் பெரும்பான்மை ஆட்கள் கிளி ஜோசியமே குறைஞ்சி போச்சு. நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா KK நகர் மாதிரியான பகுதியில் எலி ஜோசியெல்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. எலி வந்து சீட் எடுக்குங்க, எலிக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் மாறி இப்போ வந்து அந்த பெரம்பு வச்சு சொல்கிறது, சோழி போடுறது, அது அவங்கவுங்க விருப்பம். வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ ரொம்ப ஃபேமஸ் வந்து கிளி ஜோசியம்னு. ஒன்றும் கேட்டால் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது தேவாங்கன்னு ஒரு விலங்கு, அந்த விலங்கு இப்போ காணவே காணாங்க. வந்து அப்போ ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லிக்கினே வருவாங்க. நாங்கள் பசங்களாக இருக்கும்போது தேவாங்க முடிகயிறு கட்டுறது அப்படின்வாங்க. அது என்னன்னா, இந்த இரும்பல் வந்து தொடர்ச்சியாக இருக்கும், லக்குவா இரும்பல் அப்படின்வாங்க. பசங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக இரும்பல் வந்துக்கிட்டே இருக்கும். வந்து அந்த இரும்பல் வந்துக்கிட்டே இருந்தால் அந்த தேவாங்கோடைய முடி இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து ஒரு தாயத்தில் வச்சு அதை கட்டி கொடுப்பாங்க. இல்லைன்னா பசங்க வந்து மண், சாம்பல் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. அந்த காலத்தில் இந்த சாக் பீஸு, பலப்பம் இதெல்லாம் சாப்பிட்ருவாங்க. பார்த்திங்கன்னா அப்படியே வயிறு மட்டும் இவ்வளோ பெருசாக இருக்கும், கண்ணெல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்கும், தேவாங்க மாதிரியே இருப்பாங்க.
அவங்களுக்கு என்னென்னா நம்பிக்கை வந்து இவங்க வந்து இந்த பையனுக்கு வந்து தேவாங்க தோஷம் வந்துருச்சு, தேவாங்க யாராவது கூட்டின்னு வந்தாங்கன்னா அந்த முடிகயிறு வாங்கி கட்டுங்க, அந்த தோஷம் தீங்கிடணும்னு ஒரு நம்பிக்கை அது. அப்போ பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணம் இதுதான் தேவாங்க அப்படின்னு. ஆனால் நம்ம வந்து வேல்பாரி கதை படிக்கும்போது தான் தெரியுது, தேவாங்கை வந்து பாரி பரிசாகவே கொடுத்துருக்குறான். காரணம் என்னென்னா அதுதான் அந்த காலத்தில் கப்பல் போக்குவரத்துக்கான திசை காட்டி. அப்போ திசை காட்டிலாம் கிடையாது. நீங்கள் தேவாங்க எந்த பக்கம் உட்கார வச்சாலும் அது வடக்கு நோக்கி தான் உட்காரும். அப்போது அந்த கப்பல் பயணத்திற்கு வணிகத்திற்கு தேவாங்க ஒரு முக்கிய விலங்காக இருந்தது. அந்த இனம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போ நம்ம சென்னையில் கிண்டி சிறுவர் பூங்காவில் வண்டலூர் சூவில் தான் இருக்குது. அப்புறம் அந்த கரடி கொண்டு வருவாங்க, கரடி முடி கட்டுறது. கரடி இவ்வளோ பெருசு, பின்னாடியே பசங்க ஓடுவானுங்க, அதை ஒரு சங்கிலி போட்டு கட்டிக்கிட்டு. நீங்கள் இப்போ கூட இதுவில் பார்க்கலாம், சில ரீல்ஸ்லாம் பார்க்குறோம், எத்தோப்பியாவோ நைஜீரியாவையோ கழுதப்புலியை சர்வசாதாரணமாக கட்டி அதை வாயெல்லாம் போட்டு இருக்குதுன்னு அது வந்து ஏதோ சும்மா அது அந்த மந்திரம் இது மாதிரி காமிச்சிக்கின்னு அந்த கழுதப்புலி பார்த்தோன்னே அவங்க வந்து ஒரு தீய சக்தி அது வந்துடுச்சா வந்து அதை விரட்டி விட்றாங்க. அதை வச்சு வித்த காமிக்கிறோம். அப்போ கரடியை கூட்டின்னு வருவாங்க. கரடி வந்துடுச்சுன்னா அந்த பசங்க ஓடுவாங்க. அதில்னா அந்த கரடியில் இருக்கிற ஒரு சின்ன முடியை எடுத்து அதே போல் தான் கட்டி கோத்து கொடுத்தா வந்து எந்த பயமும் இருக்காது, எந்த தீய சக்தியும் அண்டாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை. காலப்போக்கில் அதுக்கப்புறம் வந்து இந்த விலங்குகளை வந்து நீங்கள் எந்த விதத்திலையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு சட்டமே கொண்டு வந்தாங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா குருவிக்காரர்கள்னு வாங்க இல்லைங்களா, அவங்க அந்த பொக்கு காடை கௌதாரிலாம் சர்வசாதாரணமாக விற்றுட்டு போவாங்க. இப்போலாம் நீங்கள் அதை வந்து அடிக்கவே கூடாது, வந்து பறவைகளே இல்லாமல் போயிடுச்சு வந்து. அப்படி இருக்கிற இந்த இதில் இந்த மாதிரி லார்கிப்பன் இந்த அரிய வகை குரங்கை இவர் கையில் எப்படி வந்தது, இதை எப்படி சரியான சாத்தியமா, இவருக்கு என்ன அப்படின்னு விசாரணை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. 2019 டிசம்பர் மாதம் செய்தித்தாள்கள்லையும் மெயின் ஸ்ட்ரீட் மீடியாக்கள்லையும் ஒரு செய்தி பரபரப்பாக வந்தது, பிரேக்கிங் நியூஸாகவே வந்தது. அஜித் வந்து அவர் வீட்டில் மலைப்பாம்பை வளர்க்குறாரு அப்படின்னு பரபரப்பாக ஆச்சுங்க. வந்து பரபரப்பாச்சு. மலைப்பாம்பு வச்சுக்கிறார், 3 அடி நீளம் உள்ள மலைப்பாம்பு. அந்த மலைப்பாம்புங்க டெய்லியும் வந்து தவளையை வந்து உணவாக போடுறாங்க. இங்கே வேணால் போய் பாருங்கள், 2019 டிசம்பரில் வந்து செய்தித்தாள்களில் வந்து பெரிய இதுவாச்சு. அப்புறம் அஜித் இருக்கிற அந்த திருவான்மையூர் வீட்டில் போயிட்டு வனத்துறையெல்லாம் விசாரிச்சதாகலாம் தகவல் இருந்து அதுக்கப்புறம் நாங்கள் விசாரிக்கலான்ட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் வந்து மதியத்துக்கு மேலே இல்லைங்க அஜித் வளர்க்கலை, அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா வந்து மதுரவாயில் இருக்கிற அவர் வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்காரு, அது 4 அடி நீளம், அதுக்கு டெய்லி 2 எலி போடுறாங்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஒரு செய்தி பரவ ஆரம்பிச்சிது. அப்புறம் ஒரு ஊடகத்துக்கு சுரேஷ் சந்திரா அவர் மேனேஜர் அவரே ஃபோன் பண்ணி, எங்க நான் பெட் அனிமல் வளர்க்குறேன், குறிப்பாக அவர் வந்து ஒரு 25 வருஷமாக இந்த பெட் அனிமல் அது நாய் வளர்த்துக்கிட்டு வரார், விதவிதமான நாய்கள் வளர்த்துக்கிட்டு வர்றாரு. வருஷத்துக்கு ஒரு முறை வந்து சென்னையில் கண்காட்சியும் நடத்துகிறார், நாய் கண்காட்சி நடந்து நாய் விற்பனையும் செய்கிறாரு. அது வந்து நான் 25 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், யாராவது வந்து பாம்பை போய் வளர்ப்பாங்களா, சாதாரண இது அது மலைப்பாம்பு, அவ்வளோ பெரிய மலைப்பாம்பு நான் வளர்க்க முடியுமா, அக்கம் பக்கம்லாம் தெரிஞ்சு போயிடுங்களே, இது யார் கிளப்பி விட்டதுன்னே தெரில அப்படின்னு ஒரு பெரிய பரபரப்பாகி அந்த வனத்துறை அதிகாரியே வந்து பேசினார். இல்லைங்க நாங்கள் அஜித் அவர்கள் வீட்டுக்கு ரைடெலாம் போகல, சோதனைலாம் எதுவும் போகல. அதே சமயத்தில் அவருடைய அவர் மேனேஜர்கிட்ட நாங்கள் வந்து விசாரித்தோம், அவரே சொன்னார் அப்படி இருக்கும்போது அதெல்லாம் சும்மா வந்து அப்படிலாம் யாரும் வளர்க்க முடியாதுன்னு, அது சாத்தியமே கிடையாது. இதுக்கு என்னென்னா இவ்வளோ பரபரப்பாகிறதுக்கு காரணம் இந்த பிரபலங்கள் இதை பண்ணும்போது தான் பெரிய அளவில் இதுவாகுது. மறைந்த ரோபோ சங்கர் அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டு அவருக்கே அது ப்ராப்ளம் ஆச்சு. அந்த வீடியோ ப்ராப்ளம்னா என்னென்னா, அவர் கிளியை தேடின்னு போவார், என் கிளி வந்து பறந்து போச்சு, அவர் வளர்த்த கிளி ஒன்று பறந்து போயிடுச்சு, என் கிளியை காணுங்க, என் கிளி காண, அதை ஒரு வீடியோ எடுத்து போடுவோன்ட்டு தெருவாக ரோடாக மரமாக போய் தேடிட்டு இருந்தார். கடைசியில் அந்த கிளியை கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சோன்னே அது சோஷியல் மீடியாவில் பெரிய வைரலாக மாறிச்சு. அப்போ இந்த கிளியை நீங்கள் எப்படி அனுமதி இல்லாமல் வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தபோது வனத்துறை அதிகாரிகள் போய் ரோபோ சங்கர் கேட்டாங்க, அவங்க இதுவாக கேட்டாங்க, ஃபேமிலியும் கேட்டாங்க. கடுவாதை பார்த்தீங்கன்னா அந்த கிளி பேர் வந்து அலெக்சாண்ட்ரா கிளி, ஆஸ்திரேலியாவை நியூசிலாந்து சேர்ந்த அந்த கிளி. அதுக்கு நீங்கள் பர்மிஷன் வளர்க்கவே கூடாதீங்க, அது எதுவும் ஜூவில் தான் கொடுத்துடும். அந்த சமயத்தில் 2.5 லட்ச ரூபா ஃபைன் போட்டாங்க. அப்போ கூட ரோபோ சங்கர் அவருடைய மனைவி சொல்லியிருந்தாங்க, இல்லை உண்மையிலே இது வந்து எங்கள் கணவருக்கு ஒருத்தர் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்த ஒருத்தர் வந்து ஒரு கிளி குஞ்சு, அதை நாங்கள் வந்து பச்சை கிளின்னு தான் நினச்சி வாங்கினோம், பரிசாக கொடுத்தாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம்லாம் போகிறாரு, வெளிநாட்டிலாம் போகிறாரு, அங்கே சில கிஃப்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க, இங்கே அவங்கள பார்க்க வரவங்க இங்கே வந்து ஏதாவது வந்து பொருள் கொடுப்பாங்க. அது மாதிரி வந்து இந்த கிளியை வளங்கன்னு ஒரு சின்ன ஒரு குஞ்சா எடுத்து வந்து கொடுத்தாங்க. அதை நாங்கள் வளர்க்க பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ பெரிய கிளியாக மாறிடுச்சு. வந்து சரி இதை வளர்க்கலாம் போலன்னு நினச்சிட்டு இருந்தோம், அது ஒரு நாள் பறந்து போயிடுச்சு. பறந்து போன பிறகு தான் அவ்வளோ பெரிய நியூஸ் ஆகி இதை வளர்க்கக்கூடாதுன்னு தெரிய ஆரம்பிச்சது. ஓகே நாங்கள் அதை ஒத்துக்கிட்டோம், அந்த கிளியை கொடுத்துட்டோம், அதை ஒரு ஃபைனையும் கட்டிட்டோன்னு.
இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் திரும்ப சொல்லத்தான் வந்து இந்த சட்டத்திட்டங்கள் சாமானியனுக்கு ஒரு இது, கிளி ஜோசியம் பார்க்குறவன நீங்கள் வந்து மடக்கி பிடிப்பீங்க, ஃபைன் போடுவீங்க, அவன் மேலே ஆக்ஷன் எடுப்பீங்க. ஒரு பிரபலங்கள் இது மாதிரி பண்ணும்பொழுது தெரியாமலா பண்ணுவாங்க அப்படின்னு. அப்படி அதுக்கு இன்னொரு கூட நண்பர்கிட்ட சொல்லியிருக்கும்போது சொன்னார், ஏங்க அம்பானி பையன் ஒரு காட்டையே வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான் குஜராத்தில், இருக்கிற உலகத்தில் உள்ள அத்தனை அரிய விலங்குலாம் அவன் நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அது ஜூ கணக்கில் எடுத்துலாம். ஒரு ப்ரைவேட் ஜூ அவனும் கேட்டால் அது வந்து வெளிநாட்டிலாம் கடத்துறாங்கன்ற மாதிரியான ஒரு தகவலாம் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. வந்து அவர் பெரிய பிரபலம் தான். அவர் பெரிய பிரபலத்தை தாண்டி மிகப்பெரிய பிரபலம், மிகப்பெரிய மில்லினர், என்ன வேணாலும் பண்ணலாம். அதை தாண்டி அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, நாங்கள் ப்ரைவேட் ஜூ வச்சுருக்கிறோம், அதில் நாங்கள் லைசன்ஸ் வாங்கி உலகத்தில் உள்ள அத்தனை விதமான பறவைகளையும் விலங்குகளையும் அதற்கான இதுவில் இப்போ சில விலங்குலாம் பார்த்திங்கன்னா அந்த குளிர் பிரதேசத்திலே இருக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கு ஏசிலாம் போட்டு வச்சுருக்காங்க. வந்து அதை நாங்கள் முறைப்படி வளர்க்குறோம்னு. மற்றபடி இவங்களை பார்த்த அந்த பிரபலங்கள் இவங்க எப்படி வந்து இவ்வளோ ஈஸியாக இந்த குரங்குக்கிட்ட விளையாடுறாங்க, இவங்க எப்படி வந்து இது கூட வந்து போஸ்ட் கொடுக்குறாங்க, இன்றைக்கி எல்லாமே வைரல் ஆகிட்டே இருக்குதுங்க. வந்து நீங்கள் த்ரிஷாவை எடுத்துங்க, ஒரு நாய் மீது அன்பு கொண்டவர், குறிப்பாக தெருநாய்க்கள் மீது பல தெருநாய்க்கள், கைவிடப்பட்ட தெருநாய்க்கள்லாம் கொண்டு வந்து, நான் சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வீடு கூட பார்த்திங்கன்னா தேனாம்பேட்டை சென்டப் ரோட்டில் இருக்குது. இப்போ தான் ஈஸியாக போயிட்டாங்க. வீட்டில் மூடுலாம் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் இன்டர்வியூ பண்ணலாம் போயிருக்கிறோம். ஒன்றும் கேட்டால் த்ரிஷா பல தீபாவளி கொண்டாடினதே இல்லை. ஏன்னா த்ரிஷா பற்றி தகவல் சொல்லி ஆகணும். காரணம் என்னென்னா, தான் வளர்க்குற நாய்க்கு தொந்தரவாகிடுப்பது இந்த பட்டாசு சத்தம், வெடி சத்தம் கேட்டு அப்படின்னு அந்த நாய்களுக்கு வந்து காதில் வந்து ஒரு பஞ்சு மாதிரி வச்சு டவல் மாதிரி சுற்றி என்கிட்ட காமிச்சிருக்காங்க. இது ஒரு அன்பு. இது ஒரு இதுக்கு அனுமதி உண்டு. நீங்கள் வந்து ஒரு தெருவில் இருக்க நாய், கைவிடப்பட்ட நாய், நோய்வாய்ப்பட்ட நாய் நீங்கள் ப்ளூ கிராஸில் ஒப்படைக்கலாம், இது பண்ணலாம். ஆனால் இது மாதிரி வந்து தடை செய்யப்பட்ட இந்தியாவில் வளர்க்க முடியாத பிராணிகளை நீங்கள் சர்வசாதாரணமாக வச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுக்கறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற கேள்வி முக்கியமான கேள்வி. சாமானியனுக்கு ஒரு சட்டம், பிரபலத்திற்கு ஒரு சட்டம் என்பதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம்தான் என்பதுதான் இந்த வீடியோடைய நோக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.